Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute. Myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரி, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட், ஜீரோ எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 120 பாயிண்ட்ஸ் கேப் அப் இருந்துச்சு. கேப் அப் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸோட மொமெண்டம் இமீடியட்டாக 26,120 ரீச் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஃபுல் டே கன்சால்டேஷன் தான் இருந்துச்சு. மார்க்கெட்டில் லோ விக்ஸ் என்வரான்மெண்ட்டாக இருக்குது. மல்டி இயர் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு விக்ஸு. ப்ரீமியமோட மொமெண்டம் பெருசாக வராதுங்கிறது நம்ம கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளியராக தெரியும். ப்ளஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் நம்ம மார்னிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தோம். இதுதான் என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே வந்து நம்ம வந்து லெவல்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லெவல்ஸில் ரியாக்ட் கிளியராக எப்படி ஆகும் அப்படிங்கிறது 1 or 2 days நம்மளோட வீடியோ பார்த்தா தெரியாது. ரெகுலராக வீடியோ பார்த்தா தான் சஸ்டெயின் ஆகுதா, ரிஜெக்ஷன் ஆகுதா, இல்லை பிரேக் அவுட் ஆகுதுக்கு ட்ரை பண்ணுதாங்கிறது நம்மளோட லெவல்ஸை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. நம்மளோட 26,120 தான் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக, 26,000 பிவோட்டாக ஒர்க் ஆகும், 26,120 ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும்னு சொன்னோம். மார்க்கெட் வந்து 26,120 140 தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம கிளியராக வந்து ப்ரீமியம் 26,000 கால் ஆப்ஷன், 23,000 புட் ஆப்ஷன் எடுத்து கொடுத்துருந்தோம். இந்த சைடு வந்து ஒரு 15 to 20 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது. கால் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் ப்ரைஸ் மூவ் ஆகுது. அதனால் மார்க்கெட்டில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. பிகாஸ் என்ன ரீசன்? ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸ் லோவாக இருக்குது. ரெண்டாவது ரீசன் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து ஸ்டாடல் ப்ரீமியம் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க. அந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா டே பை டேஸ் 25 to 35 பாயிண்ட்ஸ் டிகே நடக்கும் எவ்ரிடே. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 138 தான் ப்ரீமியம் இருந்துச்சு. அது வந்து எப்போ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அன்றைக்கி இருக்கலாம். இப்போ நாளைக்கு மார்னிங் 138 இருக்குன்னா ஒரு நல்ல ப்ரீமியமாக இருக்குது. அதனால் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ப்ரீமியம் அட்ராக்டிவாக இருக்கும்போது தான் வருவாங்க. ஆனால் ப்ரீமியம் கம்மியாக இருக்கனால பிளேயர்ஸ் வரமாட்டாங்க. அதனால் ப்ரீமியம் மூவ் ஆகாது, வேணால் பார்க்கலாம்னு சொல்லி நம்ம கிளியரான வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சொல்லியிருந்தோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடு புட் சைடில் நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்க்கு, கால் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம நார்மல் வியூவிலேருந்து பார்க்கும்போது புட் சைடில் நல்லா ரைட்டிங் இருக்காங்க, மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படின்னு எல்லாத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். பட் கால் சைடில் ஆப்ஷன் செல்லர்ஸ் இல்லாதனால ஸ்டாப் லாஸ் எர்னிங் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. செல்லர்ஸ் அதிகமாக இருக்கனால பையிங்கும் ஆப்ஷன் கிடைக்காதுங்கிறத நம்ம கிளியராக சொல்லி கொடுத்துருக்கோம். எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டில் ஆஃப்டர்நூன் 12:30 வரைக்குமே ப்ரீமியம் நான் சொன்ன ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரீமியமில் ஒரே ஒரு ஸ்பைக்கு வரும். அந்த ஸ்பைக் என்டையர் கேண்டில் வைப் அவுட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் இங்கே பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கேண்டில் இதுதான் பிரேக் அவுட்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுனா மல்டிபிள் டைம் எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோ ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணும். கேண்டில் எகிறும்போது என்ட்ரி ஆகும். லோ விக்ஸ் என்வரான்மெண்ட்டில் மட்டும் கேண்டில் எகிறும்போது என்ட்ரி ஆகக்கூடாது. பிகாஸ் என்ன ரீசன்னா ஃபாலோ பை கேண்டில் சப்ஸ்டெயின் ஆகும். இப்போ இங்கே கேண்டில் எகிறும்போது என்ட்ரி ஆனால் ஃபாலோ பை கேண்டில், இங்கே கேண்டில் எகிறும்போது சப்ஸ்டெயின் ஆனால் ஃபாலோ பை கேண்டில்லாம் சப்ஸ்டெயின் ஆகும். அதனால தான் ப்ரைஸ் வந்து லோ விக்ஸ் என்வரான்மெண்ட்டில் சப்போர்ட்டுன்னு தெரிஞ்சாவே லாங், ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சாவே ஷார்ட், இப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் வின்னிங் ப்ராபபிலிட்டி கிடைக்குதாங்கிறது தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி பேட்ச்க்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். சிலபஸ் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஃபார் 5 மெம்பர்ஸ்க்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஃபண்டமெண்டல் ஸ்டாக் பிக் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்குன்னு ஸ்டாக்கை பற்றியான எல்லா டீட்டெயிலும் கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுங்கிறது கம்ப்ளீட் பண்ணிடுவோம். செகண்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன், கன்ஃபர்மேஷன், 10 டைப்ஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேர்ட் வீக் பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி கான்செப்ட், அதில் ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப், லிக்விடிட்டி பூல், சேஞ்சிங் கேரக்டர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், ஃபால்ஸ் பிரேக் அவுட் இதெல்லாம் பார்ப்போம். ஃபோர்த் வீக் ஃபைனல் வீக் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் எப்படிலாம் ட்ரேட் செட்டப் ஐடென்டிஃபை பண்ணலாம், இன்டிமேட் கேண்டில் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம், 3-3-T5 ஸ்ட்ராட்டஜி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாமே ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு வீக்கு டிஃபர் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்துடலாம். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக பையிங் இருந்தாங்க ஒரு 3 days. இன்றைக்கி 22 டிசம்பர் ஒரு 427 கோடி ஒரு ஸ்மால் ஃபண்டு வந்து
செல் பண்ணியிருக்காங்க. பட் டிஐஸ் வந்து மார்க்கெட்டில் எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கனால இன்றைக்கி வந்து 4000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஐடி செக்டர் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3% 2% நல்ல பாசிட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் 2.5% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. பார்டர் மார்க்கெட் எல்லாமே ஆல்மோஸ்ட் 1% 1.5% அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் அதானி, பிஎல், ட்ரெடண்ட் அதெல்லாம் பாசிட்டிவில் இருந்துச்சு. பட் பேங்கிங் செக்டார் மட்டும் தான் மிக்சடு சினாரியில் இருந்துச்சு. ஐசிசி பேங்க் நெகட்டிவாக இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் லைட்டாக நெகட்டிவ். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாசிட்டிவாக போகும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் நெகட்டிவ் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஐசிசி பேங்க் 1% பாசிட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரியில் பேங்கிங் செக்டாரும் பர்ஃபார்ம் பண்ணி ஐடி செக்டாரும் பர்ஃபார்ம் பண்ணால் ஒரு நல்ல மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி மிக்சடு சினாரியோ இருந்தால் எகெயின் கன்சாலிடேட்டில் ஒரு ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வச்சுருக்கேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புட் ரைட்டர்ஸ் சொல்லவே தேவையில்லை. கம்பேர் வித் கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. 25,900, 26,000, 2600 புட் ரைட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கால் ஆப்ஷன் சைடில் எங்கேயாச்சும் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா எங்கேயுமே இல்லை. ஏன்னா எல்லாருமே மார்க்கெட் மேலே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு எக்ஸ்பெரினால மார்க்கெட் இன்கேஸ் ஃபஸ்ட் ஆஃபில் நல்லா மேலே வந்துச்சு அப்படின்னா அப்போ கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் லோ விக்ஸில் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறதுனா சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் போகிற மாதிரி இருந்தாவே லாங் ஃபோக்கஸ் பண்ணிடணும். ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகுது, ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் என்ட்ரி ஆகிறாங்கன்னு தெரிஞ்சாவே ஷார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மினிமம் 15 to 20 பாயிண்ட்ஸ் எடுத்தாவே போகுது. ஏன்னா ப்ரீமியமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 to 25 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆகுது. அப்படி இருக்கும்போது பெரிய மூமெண்டம் வராததுனால பெரிய பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுறது கூடாது லோவிக்ஸ் என்வரான்மெண்ட்டில். செகண்ட் வந்து லோவிக்ஸ் என்வரான்மெண்ட்டில் அதிக குவான்டிட்டி போடக்கூடாது. ஏன்னா ப்ரீமியமோட ஒவ்வொரு கேண்டிலோட மூமெண்ட்டமும் ஒரு 2.3 பாயிண்ட் தான் இருக்கும். அதனால் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லிமிட்டட் குவான்டிட்டி இது. ஒன்ஸ் ஜனவரி வரும்போது எகெயின் விக்ஸ் 12 எபோவ் அந்த மாதிரி வரும்போது ப்ரீமியமோட மொமெண்டம் நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் வந்து குவான்டிட்டி சைஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைசபிள். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக ஓப்பனிங் வந்தனால அது சப்போர்ட்டாக எடுத்துக்கிச்சு. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 26,120, 26,160 வந்து க்ளோசிங் இருக்குது. நிஃப்டியில் நான் ஃபஸ்ட்டு டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியரான ஒரு செல் ஆன் ரைஸ்னு சொல்லலாம், இல்லை ஃபாலிங் வெஜ் பேட்டர்னு சொல்லலாம். எகெயின் செல் ஆன் ரைஸ் ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆனால் பவர்ஃபுல்லாக எகெயின் ஹைக்கு மேலே க்ரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்கமிங் டேஸில். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கேண்டலோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து 26,050, க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 26,172, ஐ மேடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 26,185. நிஃப்டியை 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணலாம் நம்ம லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு லெவல்ஸ் மார்க் பண்ணுற வரைக்கும் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஆல் டைம் ஐயோட ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ், எகெயின் ஃப்ரைடேவோட ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ். பாசிட்டிவ் நோட்டாக இருக்கனால கேப் அப்பில் ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆயிடுச்சு. இப்போதைக்கு 26,120 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். 26,200, 26,326 ஆல் டைம் ஐ அப்கமிங் லெவல்ஸில் ரியாக்ட் ஆகும். ப்ரீவியஸாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 26,200லையுமே ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. உங்களுக்கு கிளியராக இந்த இடத்துல ட்ரா பண்ணுறேன். ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக இருக்குது. இந்த ஏரியாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜோன். இன்கேஸ் கேப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, நாளைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படின்னா 26,000 சப்போர்ட்டாகவும் ட்ரேட் ஆகும். இந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்தாலும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இந்த சொல்கிற லெவல்ஸ் வந்து ஓவரால் லெவல்ஸ் சொல்கிறேன். ஓவராலில் எங்கெங்கெல்லாம் ரியாக்ட் ஆகுங்கிறது. மார்க்கெட் டவுன் சைடில் வந்தாலும் 26,000 பிவோட்டாக ஒர்க் ஆகும். 25,900 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஃபாலோட் பை இங்கே இருந்தால் பிரேக் அவுட் ஆகி வந்துச்சு 25,830, 740. இதெல்லாம் வந்து அப்கமிங் இன்கேஸ் மார்க்கெட் திருப்பி செல் ஆஃப் ஆச்சுன்னா சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸாக எது ஆக்ட் ஆகும்னா 26,200, 26,326, அதுக்கப்புறம் 26,400 அப்கமிங் ரெசிஸ்டன்ஸாக அப்கமிங் இந்த வீக்கில் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் தான் பாசிட்டிவில் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஓப்பனிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
நிஃப்டி ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிஃப்டியோட ஸ்டாடல் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். நிஃப்டியோட ஸ்டாடல் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் 22 டிசம்பர் 9:15 137 ஓப்பன் ஆயிருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் கண்டினியூஸாக 315 வரைக்கும் டிகே இருக்குது. ஃபைனலாக முடியும் போது அட் த மணி கால் ஆப்ஷன் அட் த மணி புட் ஆப்ஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 107 இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது ஸ்டாடலோட ப்ரீமியம் 100 ரூபீஸில் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. 95 to 100 ஓப்பன் ஆக பாசிபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி கேப் அப் இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நல்ல கவனிங்க. கேப் அப் இருந்தாலும் சாட்டர்டே சண்டே ஓவர் நைட் டிகேலே 20 பாயிண்ட் டிகே ஆயிருக்கு. 150 ரூபாலேருந்து 154 ரூபாலேருந்து 138 ரூபா டிகே ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் அதுவே ஒரு 18 பாயிண்ட்டு. அது இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட் கன்சால்டேட்டில் டிகே ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 to 48 பாயிண்ட்ஸ் டிகே நடக்குது. மார்க்கெட் கேப் அப் ஆகும்போது ப்ரீமியம் ஸ்டாடல் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகணும். ஏன் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா லோ விக்ஸ் என்வரான்மெண்ட்டில் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு மோர் ஃபேவராக இருக்கும். ஆப்ஷன் பையருக்கு வந்து ரேராக ட்ரேட் செட்டப் ஐடென்டிஃபை ஆகும். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எகைன் ஃப்ளாட் ஓப்பனிங் வந்துட்டு 26 180 2600 ட்ரேட் ஆகுதுன்னா எகைன் இந்த ஜோன் இந்த பாக்ஸ் பேட்டர்ன் ஜோன் வந்து கன்சால்டேட்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் சினாரியோ ப்ரைஸு இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது தான் அட்வைசபிள். ப்ரீவியஸாக இருக்கும்போது 2680 பிரேக் அவுட் ஆனால் லாங் ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஸ்கேல்பாக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 1 hour மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா ட்ரேட் பண்ணலாம். இல்லைனா அப்படியே வெயிட் பண்ணிட்டு ஸ்டில் டைம் 1 o'clock ஆனதுக்கப்புறம் லோ விக்ஸ் ப்ரீமியம் நம்ம லாஸ்ட் வீக் கூட பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் ஃபாலோவர் எடுத்திருந்தாரு. நான் 2 பேர் எடுத்திருந்தாங்க, ப்ராஃபிட் பண்ணாங்க. லோ விக்ஸ் ப்ரீமியம்ங்கிறது நிஃப்டிக்கு வேறு மாதிரி, சென்செக்ஸ் வேறு மாதிரி. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 15 to 21 கால் ஆப்ஷன் சைடாக இருக்கட்டும், புட் ஆப்ஷன் சைடாக இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது, மார்க்கெட்டில் எந்த சைடு ப்ரீமியம் இருக்குது, எங்கே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, இங்கே க்ளோசிங் வந்தால் இந்த ப்ரீமியம் எவ்வளோ மூவ் ஆகும், அது மாதிரி ப்ரீமியம் கேல்குலேஷன் படி ட்ரேட் எடுக்கலாம். எனக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாது அப்படின்னா எந்த இடத்துல 115 அப்புறம் அந்த 15 to 20 ருபீஸ் ப்ரீமியம் இருக்கும் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரீமியம் டபுள் ஆகும். இன்னொரு ப்ரீமியம் சில வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சில வீக் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 38-40 ரீச் பண்ணிட்டு திருப்பியும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை பற்றியான வீடியோ போகணுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அது கரெக்டான ஒரு வீக் அமைய மாட்டேங்குது. அந்த வீக் அமைஞ்சால் அதோட எக்ஸாம்பிள் வச்சு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 26,100 26,080 இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கொஞ்சம் திருப்பியும் செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கேப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நான் சொன்ன ரேஞ்ச் இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு 26,100 டூன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இங்கே ஏதாவது சின்ன கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்தால் 10 to 15 பாயிண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். 200 220 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நாளைக்கு ஆப்ஷன் செல்லர் 1 day தான் இருக்குன்னா நியர் டு எக்ஸ்பைரி இருக்கனால 200 220 வரும்போது ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ட்ரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த லெவலில் ஏதாச்சும் ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம சின்னதாக ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் ஃபஸ்ட் 1 hour லாஸ்ட் 2 hour ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் நிஃப்டி மாதிரியே ஃபாலோயிங் வெஜ் தான் கிளியராக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஐடி பர்ஃபார்ம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கும்போது பேங்கிங் பர்ஃபார்ம் பண்ணாது, பேங்கிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது ஐடி பர்ஃபார்ம் பண்ணாது. ரெண்டுமே பர்ஃபார்ம் பண்ணும்போது மார்க்கெட் அல்ட்ரா புல்லிஷில் இருக்கும். இதுதான் நார்மலாக ப்ரீவியஸாக இருந்திருக்க கான்செப்ட். இப்போ வந்து பேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 59,300 க்ளோசிங் வச்சுருக்காங்க. நான் 15 minutes டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணுறேன். பேங்கிங் பொறுத்த வரைக்கும் நேம் நிஃப்டி மாதிரியே நம்ம ஆல் டைம் ஹையோட ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ். சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆக போகிற இடம் 59,548. 450லேருந்து 540 இது வந்து ரொம்ப க்ரூசியஸ் ஏரியா. அது வந்து ரிஜெக்ஷன் ஏரியாவாக ஒர்க் ஆகும். சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா 59,800 60,000 60,200 அப்கமிங் லெவல்ஸ். சப்போர்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியராக கொடுத்துருக்கோம். நேற்று கூட எஸ்டர்டே கொடுத்த சப்போர்ட்டு கூட கிளியராக ஒர்க் ஆயிருக்கு. 59,198 சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கோம். எக்ஸாக்டாக சப்போர்ட்டாக ஒர்க் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா 58,900, ரேர் சினாரியோவில் 58,700. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் வெஜ்ஜை பிரேக் அவுட் பண்ணி ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆகுது. நாளைக்கு ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை நம்ம
மார்னிங்லேருந்தே பார்க்கணும். இன்கேஸ் HDFC பேங்க் நல்லா பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தால் பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகி இந்த லெவலில் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், பிரேக் அவுட், சப்போர்ட், திருப்பி ரெசிஸ்டன்ஸ், பிரேக் அவுட், ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ப்ரைஸ் நல்லா மூவ்மெண்ட் ஆகி வந்தாலும் சரி, கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பேஸ் வந்தாலும் இந்த ஏரியா க்ரூசியஸ் ஏரியா 59,465 59,550 எங்கே வேணால் ரிஜெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகும்போது இங்கே வந்து நம்ம கன்ஃபர்மேஷனோட பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிருந்தால் நம்ம பேங்க் நிஃப்டியை இந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. இன்கேஸ் நாளைக்கு ஐடி பர்ஃபார்ம் லைட்டாக பண்ணாமல் பேங்க் நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா 1 ஹவருக்கு அப்புறம் பேங்க் நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஈஸியாக ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியும். அது பேங்க் நிஃப்டியில் ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ராப் பண்ணணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ராப் பண்ணுறீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ட்ராப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸாக வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு, பவுன்ஸ் ஆகிருக்கு, திருப்பி வந்திருக்கு, சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு, பட் ஆனால் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுனில் கரெக்டாக பாருங்கள் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போது சப்போர்ட்டாக இருந்தது என்னவாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ திருப்பி ப்ரைஸ் இன்றைக்கி பாருங்கள் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணும்போது ஆக்ட் ஆகிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. அப்போது நம்ம ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணணும். மைனர் சப்போர்ட் எங்கே இருக்குது, மேஜர் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ட்ரா பண்ணால் தான் இப்படி ட்ரா பண்ணால் தான் நெக்ஸ்ட் லெவல் அப்கமிங் லெவல்ஸ் எங்கே வருங்கிறது. அப்சைடில் பிரேக் ஆச்சுன்னா என்ன பண்ணுங்கிறது 600 650 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த கேண்டிலோட லோ, இந்த கேண்டிலோட பாதி லெவல், அப்போ இந்த லெவல் வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ப்ரைஸ் இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ப்ரீவியஸ் லெவல் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மைனர் சப்போர்ட்டில் இருக்குது. மைனர் சப்போர்ட்லேருந்து பிரேக் அவுட் ஆகும்போதே ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், ஃபைனல் டார்கெட் இப்படி ஃபோக்கஸ் பண்ணால் தான் எவ்வளோ நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ், எவ்வளோ டார்கெட்டுங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஜஸ்ட்டு இதை எதுவுமே ட்ராப் பண்ணாமல் இப்போ பிளைண்டாக இப்படி வச்சிங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்னா எது டார்கெட் எது ஸ்டாப் லாஸ்ன்னு தெரியாது. அதனால தான் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ராப் பண்ணணும். ஸ்பாட்டை வச்சு லோவிக்ஸ் என்வரான்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பாட் போயிட்டுருக்க மாதிரி இருக்கும், பட் ப்ரீமியம் அங்கேயே ஸ்டே ஆகிருக்கும். அதனால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.